ஒரு 300 கஸ்டமர்ஸ் உடைய மொபைல் நம்பர் இருக்கு. அவங்க வீட்டு பெட்ரூம் வரைக்கும் உங்களை போறதுக்கு அலோவ் பண்றாங்க. அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கு. இருக்கிற சேல்ஸையே எப்படி பெருசாக்கலாம் அப்படின்றது திங்க் பண்ணணும். 300 சேல்ஸ் இன்டூ 3 அப்படின்றப்போ 900 சேல்ஸ் இன்டூ 12 months. அப்போ வளர்ச்சி. அந்த கல்யாண மண்டபத்துல எங்க சமையல் கட்டு இருக்கு, எங்க வந்து டைனிங் ஹால் இருக்கு நீங்க போக முடியுமா? கேட்காம போகணும். அங்க எந்த போர்டும் இருக்காது. நான் ஒரு இது ஏசி சர்வீஸ் மெக்கானிக்குங்க. சரி, ஓகேங்களா. நான் என்னங்க வளர்ச்சி பார்க்க முடியும் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம், என்கிட்ட ஆல்ரெடி டேட்டா பேஸ் இருக்கு. ஒரு 600-700 லாயல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 300 வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தம் உங்ககிட்ட என்ன இருக்கு, ஒரு 300 கஸ்டமர்ஸ் உடைய மொபைல் நம்பர் இருக்கு. அவங்க வீட்டு பெட்ரூம் வரைக்கும் உங்களை போறதுக்கு அலோவ் பண்றாங்க. அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கு. ஓகேங்களா. இப்போ அந்த ட்ரஸ்ட் நான் யூஸ் பண்ணி, அந்த நம்பிக்கை, அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நான் ஒரு டிவி மெக்கானிக் பண்ணலாமா? சூப்பர். நான் வந்து ஒரு வாஷிங் மிஷின் மெக்கானிக் சர்வீசிங் பண்ணலாமா? ஏன் நான் ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஸோ உங்க ஊர்ல உங்க ரிலேட்டடா என்ன இருக்குன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. அலைடு சர்வீசஸ் சொல்லுவோம் அது. அது மாதிரி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும்ன்றது நான் ஃபீல் பண்றேன். அப்போ ஒரு தொழில் முனைவர் வந்து முதல்ல செய்ய வேண்டியது ரெகுலர் ப்ராசஸ். டெய்லி நீங்க பண்ற அந்த விஷயத்த ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த ஆள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஒரு இன்சென்டிவ், ரிவார்ட்ஸ், இந்த பெனால்டி இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இப்ப இருக்கிற சேல்ஸையே எப்படி பெருசாக்கலாம் அப்படின்றத திங்க் பண்ணணும். அதுக்கு சார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, இன்னைக்கு நான் வந்து ஒரு ஏசி மெக்கானிக்கா இருக்கேன் அப்படின்றப்போ, ஏசி மெக்கானிக், இப்போ நான் டிவி மெக்கானிக், அடுத்த வருஷம் நான் வாஷிங் மிஷின் மெக்கானிக். அப்போ உங்களுக்கு 3 ப்ராடக்ட், ஒரு 300 கஸ்டமர் தான் இருக்காங்க உங்களுக்கு டேட்டா பேஸ் இருக்காங்கன்னா, இப்போ 900 கஸ்டமர். அப்போ 300 சேல்ஸ் இன்டூ 3 அப்படின்றப்போ 900 சேல்ஸ் இன்டூ 12 months. அப்போ வளர்ச்சி. இதெல்லாம் எப்ப சாத்தியமாகும்னா, நீங்க அந்த ரெகுலர் ஆபரேஷன் வெளியே வந்து நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கும். கண்டிப்பாக. வெரி குட். கண்டிப்பா. சோ இதெல்லாம் ஒரு தொழில் முனைவர் பண்ணிட்டாரு சார். இதெல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து நிறுவனம் பெருசாயிருச்சு. இப்போ இதுக்கப்புறமும் சில சேலஞ்ச் இருக்கு. என்ன சேலஞ்ச் ஃபீல் பண்றாங்கன்னா, நான் ஆட்களை வேலைக்கு சேர்க்கிறேன், அவங்க வந்து ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. இது நம்ம நிறைய சேனல்ல பார்த்திருக்கோம், நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம் சம்பந்தமா. உங்களுடைய அனுபவத்துல இது வந்து எப்படி நம்ம தடுக்கலாம், இல்ல இது உண்மையிலேயே மிகப்பெரிய சேலஞ்சா இன்னைக்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் உங்களுக்கு விலாவரியா சொல்லணும். சரி, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எங்க வீட்டுல வந்து இன்னைக்கு சமைக்கணும், அரிசி இல்ல வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அரிசி வாங்க கடைக்கு போறேன். ஓகேங்களா. அந்த அரிசியை வாங்கிட்டு வரேன். வீட்டுல வந்து இந்த அரிசி சரியில்லை, நாம பண்ற சமையலுக்கு இந்த அரிசி உபயோகமே ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த தவறு யாரு மேல? வாங்கிட்டு வந்த இவர் மேலதான் இருக்கும். சரியா பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்து தவறாம இருக்கலாம், இல்ல யாரும் வேணும்னு சொன்னாங்களோ அவங்க என்ன வேணும்னு சரியா சொல்லாம இருக்கலாம். கண்டிப்பா கடைக்காரர் தவறு கிடையாது. சரிங்களா. ஆமா. ஓகேவா. இதுதான் வந்து ஒரு உதாரணம். சரி, பொங்கல் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நான் வந்து பிரியாணி ரைஸை வாங்கின்னு போனாக்கா அது என் தவறு. கண்டிப்பா. ஓகேங்களா. நாளைக்கு நம்ம யாரையோ வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம கம்பெனியை பத்தி, நம்ம இருக்கிற நிலைமையை பத்தி நம்மளை விட யாருக்கு நல்லா தெரியும்? நமக்கு தான் தெரியும். கண்டிப்பா. ஓகேங்களா. அப்போ நான் கேட்கிற ஒரு மிக மிக நான் உங்க சார்பா உங்க பிசினஸ்க்காக நான் சொல்றேன், மன்றாடி கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு யாரையாவது வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கணும் ஒரு லிஸ்ட்டை போடுங்க. ஓகே. சின்ன லிஸ்ட், ஒரு பிட்டு பேப்பர்ல எழுதி லிஸ்ட் போடுங்க. ஓகே. சேல்ஸுக்குனாக்கா இந்த மாதிரி தகுதிகள் இருக்கணும், ஆபரேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், அக்கௌண்ட்ஸ்னாக்கா இந்த மாதிரி இருக்கணும், எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, நீங்க உட்காந்து அதை எழுதிக்கோங்க. வர்ற பீப்புள் யாரை ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வேலைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாவே வரட்டும். ஆனா இந்த கேள்விகள் கேளுங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, இது ஃபர்ஸ்ட். ஓகே. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு 3 கல்யாண மண்டபத்துக்கு உங்களுக்கு அனுப்புறேன். சரி, யாரையும் கேட்காம அந்த கல்யாண மண்டபத்துல எங்க சமையல் கட்டு இருக்கு, எங்க வந்து டைனிங் ஹால் இருக்குன்னு நீங்க போக முடியுமா? கேட்காம போகணும். அங்க எந்த போர்டும் இருக்காது. நீங்க போயிட முடியுமா? வாய்ப்பே. ஃபர்ஸ்ட் டைமே முடியாது. ஓகே. அதே மாதிரி இருக்குன்னு தெரியும். ஆமா, டைனிங் ஹால் இருக்குன்னு தெரியும். ஆமா, கேட்காம போக முடியாது. ஆமா. அப்ப எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் தேவை. ஓகேங்களா. அந்த டைனிங் ஹால்ல போய் என்ன பண்ணணும்ன்றதுலாம் எனக்கு தெரியும். ஆமா. ஆனா வழியை காட்டியா உங்க இடத்துல நீ எப்படி வச்சிருக்க, அதுதான் நான் கேட்கறது. கண்டிப்பா. ஒரு புது எம்ப்ளாயி வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம கம்பெனி, நம்ம சிஸ்டம், நம்ம ப்ராசஸ், நம்ம எதிர்பார்க்குதுன்றத புரிய வைக்கணும். அதுக்கு ஒரு பயிற்சி நீங்க சொல்லலாம். 1 நாள் 2 நாள் அவங்கள வந்து வேலை வந்த உடனே பிடிச்சி அமுக்கி போட்டு வேலை பண்ண ஆரம்பி சொல்றது பெரிய தவறு நான் ஃபீல் பண்றேன்.
ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் முக்கியம், பயிற்சி முக்கியம். நம்ம கம்பெனி பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஓகே. மூன்றாவது, சில பேர் வந்து இமிடியேட் ஸ்டார்டர்ஸா இருப்பாங்க. கொஞ்சம் பேருக்கு வந்து பழக பழக அவங்க நல்லா இது பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாலும் வந்து அவங்க இதை ஒர்க் பண்ண பிடிக்கல, ஒர்க் பண்ண தெரியல, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா எல்லாருமே ஒரே விதம் கிடையாது. எல்லாருக்கும் 30 நாள் டைம் லைன் கொடுத்து, நீ 30 நாள்ல நீ கத்துக்கலனாக்கா, உன்னை வேலையை விட்டு எடுப்பனாக்கா, நீங்க வந்து கம்பெனி நடத்த மாட்டீங்க, ஆளைய வேலைக்கு எடுப்பீங்க, இந்த பக்கம் ஏஜென்சி ஒர்க் தான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அப்புறம் ஊர்ல இருக்க எல்லாரையும் பத்தி நம்ம புலம்பிட்டு இருப்போம். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணீங்கன்னாக்கா, பல மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க இந்த எம்ப்ளாயி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து அவாய்ட் பண்ணலான்றது நான் ஃபீல் பண்ணேன். அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு இந்த அட்ரிஷன் சொல்றாங்க, பசங்க வேலைக்கு சேர்ந்துட்டு உடனே போயிடுறாங்க அப்படின்ற தடுக்கிறதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்க, கவுண்டர்ல சேல்ஸ்க்கு நிக்க வைக்க போறீங்க, அந்த சேல்ஸ் ஜாபுக்கு ஒரு சூட்டபிளா அப்படின்னு பார்க்க சொல்றீங்க. அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் உனக்கு என்ன பொருள் தெரியுமோ அந்த பொருளை பத்தி பேசுப்பா அப்படின்னு பேச விட்டு, பெரிய அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அதெல்லாம் இல்லை, சிம்பிளா வந்து நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசுப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசிக் ட்ரைனிங் கொடுக்க சொல்றீங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அவரை வந்து அழகான முறையில கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம கம்பெனி நிறுவனத்தை விட்டு போக மாட்டாங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் இன்னைக்கு நான் வேலைக்கு சேர்த்துட்டேன், ஒர்க்குக்கு வரா, நான் சேலரி கொடுத்துட்றேன் அப்படின்னு பண்றாங்க. இந்த மெத்தடும் இன்னைக்கு ஒர்க் ஆகுது இல்ல சார். இன்சென்டிவைஸ் இதெல்லாம் நிறைய கொடுத்தாதான் ஒர்க் ஆகுது. இதை எப்படி நம்ம வந்து முறைப்படுத்தி நம்ம செய்யலாம்? இந்த பிஎஃப் இஎஸ் எதிர்பார்க்கறாங்க. பல நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 50 பேர் மேல இருந்தா கூட இந்த பிஎஃப் இஎஸ் எல்லாம் ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றது இல்லை. இதெல்லாம் இது மூலமா இந்த அட்ரிஷனை குறைக்கலாமா? இன்சென்டிவ் பிஎஃப் இஎஸ் எல்லாம் பண்ணா அட்ரிஷனை குறைக்க முடியுமா? ஓகே, இது வந்து மிக நல்ல ஒரு கேள்வி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா, பல டைம்ஸ் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னாக்கா, இப்ப நான் ஒரு மிஷின் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிஷின் எடுத்துட்டு வந்து அவங்க சொல்ற செயல்முறை படுத்தி ஆன் பண்ணனாக்கா அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், பிரச்சனையே இல்லைங்க. ஓகேங்களா? ஆனா மனிதன்றவன் ஒரு மிஷின் கிடையாதுங்க. அவனுக்குன்னு சொல்லிட்டு சில உணர்வுகள் இருக்கு, எமோஷன்ஸ், அவனுக்குன்னு சொல்லிட்டு பல எண்ணங்கள் இருக்கு, அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரை பத்தி ஒரு ட்ரீம் இருக்கு, கனவு இருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவனுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. நீங்க மிஷினை போகும்போது தட்டிட்டு கூட போலாங்க, அந்த மிஷின் பெருசா டேமேஜ் ஆகாத வரைக்கும் அந்த மிஷின் ஒர்க் பண்ணும். ஒரு மனுஷன் நம்ம அது மாதிரி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய உள் மனசுல போயிட்டு அவங்கள ரொம்ப காயப்படுத்துறோம் நம்ம. ஓகேங்களா? அப்ப மனிதன் என்பவன் இஸ் a different resource. நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் philosophy is a different resource. சோ நீங்க வந்து அடுத்த லெவல் growth வேணும்னாக்கா உங்களுக்கு மனிதர்கள் தேவைன்றது கண்டிப்பா நமக்கு புரிஞ்சிடுச்சு. சூப்பர். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நான் கொடுக்குற சம்பளம் அவங்க பண்ற வேலைக்காக மட்டுமல்ல, அவங்க கொடுக்குற லாயல்ட்டிக்காக. ஓகேங்களா? அவங்க என்ன நம்பி அவங்களுடைய ஃபியூச்சரை என் கையில கொடுத்துருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃப் சிஸ்டம் நமக்கு உள்ளார வரணும் ஆஸ் எ எம்ப்ளாயர். ஓகேங்களா? மூணாவது, சில அடிப்படை விஷயங்கள் என்னன்னாக்கா, ஒரு பிஎஃப், ஒரு இஎஸ்ஐ, இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, சட்டத்திட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஒரு மனிதன் இந்த கம்பெனிக்கு நான் வரும்போது என்ன அவங்க பாத்துக்கிறாங்க, ஒரு இன்சூரன்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, ஓகேங்களா, என்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்க, என்னுடைய ஃபேமிலியை பாத்துக்கிறாங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லாயல்ட்டி ஃபேக்டர் வில் பி மோர். ரைட்? நான் இங்க வந்தேனாக்கா இந்த ஒர்க்கை மட்டும் நம்ம பார்க்கலாம். எனக்கு ஒரு நல்ல லீவ் பாலிசி, கேட்டப்பெல்லாம் நான் லீவ் கேட்கல, ஆனா எனக்கு அடிப்படையான கொஞ்சம் லீவ் கொடுத்துருங்க, எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஆமா, இதை நான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம மேல ஒரு அபிப்பிராயமும், கம்பெனிக்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். உதாரணத்துக்கு, நீ வந்து ஒரு 5 வருடம் என்னுடன் ஒர்க் பண்ற எம்ப்ளாயி அப்படின்னாக்கா, உன்னுடைய கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா உன் குழந்தையோட படிப்புல பாதி நான் எடுத்துக்கிறேன். ஒரு நல்லது பண்ண மாதிரியும் ஆச்சு, அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. ரைட்? நான் இது ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். சூப்பர். பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, நானே சில எம்ப்ளாயர்ஸை பார்த்திருக்கேன், இந்த சபையில நான் சொல்ல மாதிரி இல்ல, எரும மாடு அப்படின்னுவாங்க எம்ப்ளாயிய. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்டுட்டு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு, இவங்க வந்து டிராயர் போட்டுட்டு என் ஆபீஸ்க்கு வந்த பையன் என்ன கண்டுக்க மாட்டான் அப்படின்ட்டு. நான் அந்த எம்ப்ளாயி போனதுக்கு அப்புறம் சொன்னேன், இல்லங்க காலகட்டம்லாம் மாறிடுச்சு. இது மாதிரி வந்து நீங்க சொல்லாதீங்க மத்தவங்க எதிர்க்க, உங்களுக்கும் அவருக்கு உறவு வந்து எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அண்ட் அவரும் இன்னைக்கு
வளர்ந்துட்டாரு. ஆமா, பெரிய பெரிய நல்ல பெரிய வயசு இப்போ அவருக்கு. சரி. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஃபேமிலி மெம்பரா பார்க்க சொல்றீங்க. நம்ம ஃபேமிலி மெம்பரா பார்க்கணும். ஆமா ஆமா அப்படின்ற எனக்கு நீங்க இந்த சொல்லும் போது ஒரு சின்ன உதாரணம் ஞாபகம் வருது. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு இன்னைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன ஒரு பெரிய நிறுவனம், உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த ரொம்ப குட்டி நிறுவனமா இருக்கும் பொழுது அந்த இண்டஸ்ட்ரியில கடைக்கோடியில வேலை செஞ்ச ஒரு தொழிலாளி நைட்டு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிருது. அந்த நிறுவனரே வந்து காரை எடுத்து வந்து அவரை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனதா ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். அந்த நிறுவனம் தான் இன்னைக்கு ரிலையன்ஸ். சோ அவங்க எல்லாம் அந்த ஒரு ஃபேமிலி மெம்பரா பார்த்தனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனம் ஆயிருக்க முடியுதுன்னு சொல்லி. கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஊழியர்கள், நம்ம வெறும் ஊழியர்களா இன்னைக்கு பாக்குற காலம் போயிருச்சுங்க. நம்ம குடும்ப உறுப்பினரா நம்ம அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும். ரொம்ப வருஷமா இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்க ஃபீஸ் கட்டுங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்ற அளவுக்கு சார் சொல்றாரு. இந்த அளவு நீங்க அனுபவமா நீங்க பாத்துருக்கீங்க. கண்டிப்பாக. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, தேனியில என்னுடைய கிளையண்ட் ஒருத்தவங்க, அவங்க வந்து ரைஸ் மில் நடத்துறாங்க. ஓகே. அவங்க கம்பெனில அந்த ஜஸ்ட் அவர்லி பே பீப்புள் தான். ஓகே. ரூல் படி பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா அவங்களுக்குலாம் கூட நீங்க பிஎஃப் இஎஸ்ஐ பண்ணணும். பல பேர் பண்றது கிடையாது, யாரும் ரொம்ப இதுவும் என்ஃபோர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்களுடைய அந்த பீப்புளுக்கு கூட பிஎஃப் இஎஸ்ஐ இவங்க கட்டுறாங்க. ஓகே. அவங்களுக்கு கேட்கிற டெய்லி கூலி அது போயிடும், கொடுத்துடுறாங்க. அதுல இருந்து பிடிச்சு கொடுக்கறதெல்லாம் கிடையாது. ஓகே. ஓவர் அண்ட் அபோவ் தட். ஓகே. இந்த ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல, இத வந்து சுத்தி இருக்கிற எம்ப்ளாயிஸ் பார்க்கும்போது அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் நீங்க நினைச்சு பாருங்க. போக மாட்டான், கண்டிப்பா அது கம்பெனிக்கு போக மாட்டான். அண்ட் நான் கேட்கறதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, இது காஸ்ட் ஆகுதுங்கய்யா, உடனே ஒரு அக்கௌண்ட்ஸிங் மென்டாலிட்டியில போயிடாதீங்க. அந்த எம்ப்ளாயி கிட்ட இருந்து எப்படி வேலையை வாங்கணும்னு பாருங்க. என்ன அப்படின்னாக்கா, இவ்வளவு ஆகுது, இந்த வருஷம் எனக்கு மினிமம் 5% காஸ்ட்ல ரெடியூஸ் பண்ணி கொடு, அவன் ஒர்க் பண்ணுவான். ஏன்னா அவங்கதான் அந்த ஃப்ளோர்ல இருந்து ரெகுலரா ஒர்க் பண்றவங்க. சரி, ப்ராஃபிட் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி காமி. அவங்களுக்கு தெரியும் எப்படி போய் இன்னும் பெட்டரா செல் பண்ணாக்க ஹையர் பிரைஸ்க்கு விற்கலான்ட்டு. அந்த மாதிரி வந்து நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது ஒர்க் ஆகுன்றது என்னுடைய நம்பிக்கை. இன்னைக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரெகுலர் ப்ராசஸ் செய்யக்கூடாது, அதை அழகான முறையில டெலிகேட் பண்ணணும். அடுத்த கட்ட செகண்ட் லைன் பீப்புள் நம்ம சொல்லுவோம், அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க டெலிகேட் பண்ணி அவங்களுக்கு உண்ட இன்சென்டிவ், அந்த பெனால்டி சிஸ்டம்லாம் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்க கம்பெனியில சின்ன நிறுவனமா இருந்தா கூட சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் அப்படின்றது உருவாயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஓனரா, நீங்க ஒரு நிறுவனரா அடுத்த கட்டமா நம்ம எப்படி இந்த தொழிலை கொண்டு போகலாம், வியாபாரத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணி நமக்கு உண்டான வளர்ச்சி, இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியும். பல இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பைசா, ஒரு 500 ரூபா நோட்டு வந்து கீழே கிடக்குது அப்படின்னா அது ஒரு திருடன் கையில மாற்றுறதுக்கும் ஒரு தொழில் அதிபர் கையில மாற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் வந்து தப்பான இதுக்கு யூஸ் பண்ணுவான், நல்லவர் கையில தான் வந்து பணம் பொருளாதாரம் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இது நம்ம தொழில் முனைவர்களால தான் முடியும், தொழில் செய்யக்கூடியவங்களால தான் அதிகமா வந்து வருமானத்தை ஈட்டி அது சமூகத்துக்காக கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த வளர்ச்சிக்காக நாங்கள் நிச்சயமா பாடுபடுவோம், எங்க வியூவர்ஸ் நாங்களும் சேர்ந்து பாடுபடுவோம். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. என்னுடைய ஒரு வேண்டுகோள் எல்லாருக்குமே என்ன அப்படின்னாக்கா, இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சின்னு மட்டுமே நீங்க பார்க்காதீங்க, உங்களுடைய ஊழியர்களுடைய வளர்ச்சின்னு மட்டுமே பார்க்காதீங்க. உங்களை சார்ந்திருக்கிற சப்ளையர்ஸ், வெண்டர்ஸ், கஸ்டமர்ஸ், நம்ம இருக்கிற இந்த சமுதாயம், இது எல்லாருக்குமே பாருங்க. நம்முடைய பாரத நாடை வந்து ஒரு பெரும் வல்லரசு நாடாக மாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு முக்கியமான காரணம் இல்ல முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த அபிவிருத்தி மைண்ட் செட், அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கணுன்றது என்னுடைய ஒரு ஆசை. அதை வைத்துக்கொண்டு நல்ல விஷயங்களை நன்றாக செய்து let us all move forward together. Sure. மிக்க நன்றி இந்த வாய்ப்பு. கண்டிப்பா சேர்ந்து வளருவோம். Let's grow together. Thank you so much. Thank you.